நான் இந்த வருஷம் கிட்டத்தட்ட வந்து எங்கள் 3 தலைமுறையாக எங்கள் பாட்டி, எங்கள் அப்பா, இப்போ நான் 3 தலைமுறையாக தடுக்கு தொழில் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஆனால் இது வரைக்கும் வந்து இந்த தடுக்கு தொழிலினுடைய வளர்ச்சியில் வந்து அபரிவிதமாக இருந்துச்சு. இன்றைக்கி வந்து வெகு விரைவாக வந்து ரொம்ப நலிவடைஞ்சிட்டு இருக்குங்க. காரணம் என்னங்கன்னா, இந்த தடுக்கினுடைய தென்னங்கீட்டினுடைய தன்மைக்கு தகுந்த மாதிரி வேறு மாற்று ஏற்பாடுகள் கொண்டு வந்துட்டாங்க. இது வந்து எங்களுக்கு இந்த கிட்டத்தட்ட பொள்ளாச்சி ஏரியா, பழனி இப்படி இந்த பக்கம் இருந்து கோபாலபுரத்துலேருந்து எல்லா வகையும் கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேர் வந்து இந்த தொழில் வந்து கூலிக்கு பின்னி போட்டுட்ருக்குறாங்க. அதெல்லாம் வந்து வியாபாரிகள் இருக்கிறாங்க. எல்லாம் வாங்கி விற்க கொடுத்துட்டு இருந்தோம். நாங்கள் சீர்காழி, சிதம்பரம், மாயவரம், தஞ்சாவூர், கும்பகோணம், கடலூர் இந்த சைடெல்லாம் வந்து அந்த உப்பு பூமி இருக்கிறதுனால டார்ச் கட்டடம் போட்டிருந்தாலும் அதுக்கு மேலே வந்து இந்த செட்டு போட்டு அவங்க வந்து கூலிங் பண்ணிட்டு இருந்தாங்க. ஹீட்டான இருக்கிறதுனால இது வந்து கூலிங்கான ஒரு கூலிங் தன்மையாக வந்தது. சரிங்களா? அதுக்கடுத்தது வந்து கேரளாவுக்கு வந்து செங்கல் சோலைக்கு வந்து இந்த செங்கல் வந்து நிழல் உணர்த்தியே ஓடுறதுக்கு வந்து நாங்கள் அதை இப்போ கொடுத்துட்டு இருந்தோம். அடுத்து வந்து பெரம்பலூர் எல்லா பக்கமும் விடுங்கன்னா வெங்காய சீசன் வந்ததுன்னா சைடில் வந்து வச்சு வெங்காயத்தை ஸ்டாக் போடுறதுக்கு அதனுடைய வெங்காயத்துக்கு வந்து சைடில் வந்து இதுதான் வேணும்னு சொல்லி வாங்கிட்டு போவாங்க. இதுதான் பெஸ்ட்டுங்க. கோயம்புத்தூர் தடாகத்தில் வந்து செங்கல் சோலைக்கு இதுதான் வாங்கிட்டு இருக்காங்க. அப்புறம் சத்தியமங்கலம், புளியம்பட்டி எல்லாமே வந்து இதுக்கு கோழி பண்ணைகளுக்கு வாங்கிட்டு போகிறாங்க. இப்போ வந்து என்னங்கன்னா, இப்போ பொள்ளாச்சி ஏரியாவிலே காளான் பண்ணை போட்டுட்ருக்காங்க. காளான் பண்ணைக்கு வந்து தடுக்கு வந்து கேட்குறாங்கன்னா இது வந்து ரேட் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டு இங்கே போகிறாங்க, பிளாஸ்டிக் போகிறாங்க. பிளாஸ்டிக் போட்டுட்டு திரும்ப வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அது வந்து அந்த மஞ்சள் குளிச்சு மாதிரி வரனால கேளானுடைய தன்மை வந்து பத்தாதனால திரும்ப வந்து இந்த தடுக்கு வந்துருக்காங்க. இருப்பினும் எங்களுக்கு வந்து இது வரைக்கும் கிட்டத்தட்ட 40 வருஷம் ஆகி போச்சு. நான் தொழில் பண்ண ஆரம்பிச்சு 40 வருஷம் ஆச்சு. அப்போ நான் இதுலேயே தான் புழங்கிட்டு இருக்கேன். ஆனால் இது வரைக்கும் வந்து ஒரு கட்டுக்கு ஒரு வருஷம் ஒரு 5 ரூபா வீதம் தான் அதிகமாகிட்டு இருக்குது இல்லையா. மற்றபடி இன்னும் விளையாட்டமெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரு நடை ஓலை எடுத்து வந்தால் 2,500 வருதுங்க. ஒரு 50 கட்டு வரும். இன்றைக்கி 5,000 ரூபாய் ஆச்சு. 2,500 அதில் போயிருங்க. கூலி வந்து ஒரு ஆளுக்கு ஒன்று 35, ஒரு கட்டுக்கு வந்து 35 ரூபா. இது கூலி, கிழிக்கிற கூலி எல்லாம் கழிச்சது போகணும். எங்களுக்கு மீதி என்னங்கன்னா எங்களுடைய பாடு மட்டும்தான் மிச்சம். இது அதிகமான மிச்சமாக கிடையாது. இதை தவிர்த்து வேறு எங்களுக்கு வேறு எந்த தொழிலும் செய்யாது. இதை தவிர்த்து வேறு எதுவும் பண்ண முடியாதுங்க. ஏன்னா இது ஒன்றில் இருந்தால் தான் தொடர்ச்சியாக பண்ணிகிட்டே இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு 10 ரூபா மிச்சமாகனு நினச்சி பண்ணுறோம். ஆனால் இன்றைக்கி என்னன்னு தெரியுங்களா, எதுக்குமே பண்ணுறக்கூடிய வாய்ப்புகள் இல்லாமல், அதாவது வந்து நம்ம குடும்பம் நடத்தக்கூடிய சூழ்நிலைக்கு மட்டும்தான் இந்த தடுப்பு ஓடிட்டு இருக்கு. ஒரு 10 ரூபா மிச்சமாச்சுன்னா ஒரு குழந்தை ஊட்டி கைகாலம் பண்ணி இன்றைக்கெல்லாம் கைகாலம் பண்ணக்கூடிய சூழ்நிலை இருக்கலாம் இல்லை. நாங்கள்லாம் அந்த அளவுக்கு இருக்குது. ஒரு கட்டுக்கு வந்து 35 ரூபா கொடுக்குறோம். 20 தடுக்கு பின்னி கட்டி கொடுத்தாங்கன்னா 35 ரூபா கூலி. அது வந்து அவங்களுக்கு இப்போ பற்றாக்குறையான கூலி தானே ஒழிய ஒன்றும் அதிகமான கூலி கிடையாது. அவங்களுக்கும் ஒரு வாழ்வாதாரம் வேணும், எங்களுக்கும் ஒரு தடுப்பு கொண்டு வந்து போட்டோம்னா எங்களுக்கு ஒரு வாழ்வாதாரம் வேணும். அதுக்கு தகுந்ததை என்ன பண்ண முடியுமோ அது பண்ணலாம். ஆனால் என்னென்னா, இந்த ஒரு கொரோனா பீரியட் எல்லாம் வந்து நல்ல முறையாக தடுக்க போயிட்டு இருந்துச்சுங்க. இந்த 2 வருஷமான ரொம்ப டஃப்பு. இதனால கூலியா சொன்ன எல்லாம் கிட்டத்தட்ட வந்து ஒரு 500 குடும்பமே இந்த தடுக்கு தொழிலவே நிறுத்திட்டாங்க. பொள்ளாச்சியிலேருந்து ஆத்துப்பாறை, ஆழியாறு, பொன்னாளமுந்துறை, வேட்டைக்காரம்புதூர், ஆனமலை, சேத்துமலை, அண்ணா நகர், நெல்லுக்குத்திப்பாறை, கோபாலபுரம் இதிலிருந்து கிழக்கு கொடைக்கானல் வரைக்கும் குறைஞ்சது ஒரு 1000, 1500 குடும்பம் பின்னிட்டு இருந்த இடத்துல இன்றைக்கி பொள்ளாச்சி ஏரியாவிலேயே 500 குடும்பம் தடுக்கு பின்றதில்லை. காரணம் என்னதுமே தடுக்கு வந்து அதிகமாக போகிறது இல்லைங்க. முதல்ல வந்து எப்படிங்கன்னா, விநாயகர் சதுர்த்திக்கெல்லாம் வந்து தடுக்கு பச்சை தடுக்கு, இந்த காஞ்ச தடுக்கு எல்லாம் வாங்கி போட்டு தான் செட்டு வந்து விநாயகம் வச்சுருப்பாங்க. இன்றைக்கி அரசு, அதாவது வந்து கவர்மெண்ட்டே வந்து தடுக்கு போடக்கூடாது, தகர சீட்டு போடுங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ கவர்மெண்ட்டே வந்து உங்களுக்கு தடுக்கு போடக்கூடாது, இது போடுங்கன்னு சொன்னால் அப்போ எங்களுக்கு என்ன வாழ்வாதாரம் இருக்குங்க? இப்போ எல்லாமே என்ன பண்ணுறாங்கன்னா, தகர சீட்டு, கூலிங் சீட்டு அப்படின்னு சொல்லி போயிடுறாங்க. இப்போ புதுசாக வந்து இந்த தார்பாலின் சீட்டுன்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. 4000 ரூபா இந்த பொண்ணு விளம்பரம் பண்ணுறாங்க. நாங்கள் விளம்பரமெல்லாம் பண்ண முடியாது. இதை வந்து நாங்களுக்கு ஒரு இன்சூரன்ஸ் கிடையாது, ஒரு இது கிடையாது. எங்களுக்குன்னு ஒரு வாழ்வாதாரத்துக்கு என்னென்னா, ஒரு அரசு வந்து ஒரு ஊக்கமாக வந்து ஒரு இந்த லோன் கொடுங்க, நீங்கள் இது பண்ணுங்கன்னு சொல்லி கொடுக்குறப்ப கூட முன்னும் வரமாட்டேங்குது கவர்மெண்ட்டு. அப்போ இப்போ என்னென்னா, செங்கல் சூழலுக்கு வந்து நிழல் உணர்த்தியாவது மட்டும் இந்த தடுக்கு மேலே போடுவாங்க, பண்ணுவாங்க. ஆனால் இப்போ காரணம் என்னென்னா, எல்லாமே வந்து அந்த தார்பாலின் சீட் போட்டுடுறாங்க. அப்புறம் ரேஷன் கடையில் இருக்கிற சாக்கு இருக்குல்லங்க, சாக்கு கொண்டு போய் போட்டுறாங்க. அப்போ நம்மளுக்கு வந்து எங்கள் தொழில் நலிவடையுதுங்க சார். தடுக்கு நாங்கள் பின்னும் போது எங்களுக்கு பெரிய வருமானத்தை பார்த்து நாங்கள் பண்ணல.
4 பேர்த்துக்கு நல்லது தான் செய்கிறோங்கிற ஒரு எண்ணத்தில் தான் நாங்கள் இது பண்ணுறோம். ஏன்னா வெளியே பார்த்தா இது நல்லா கூலிங்காக இருக்குது, எந்த நோயும் எங்களுக்கு வந்ததில்லை. அம்மையோ சொறி சிரங்கு இது எதுவுமே வந்ததில்லை. இதில் இருக்கு மட்டும் நல்லது, பிறருக்கு நல்லதுன்னு தான் நாங்கள் இது பண்ணிகிட்ருக்குறோம். ஒரு நாளைக்கு 7 செம பின்னுறோம், 220 ரூபா கூலி வரும். அவ்வளவுதான், எங்களுக்கு பெருசாவெல்லாம் ஒன்றும் இல்லை. கவர்மெண்ட் இதை பார்த்து ஏதோ இந்த தொழில் தெரியாதவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. எல்லாம் ஆஃபீஸருக்கு தடுக்குன்னா ஓலைன்னா என்னன்னு தெரியாமல் இருக்கிறாங்க. ஆனால் தெரிஞ்சுக்கிட்டு கவர்மெண்ட்டு கொஞ்சம் ஒத்துழைச்சா பரவாயில்லை. பாட்டியிலேருந்து எங்கள் பெரியம்மா, எங்கள் மாமா, எங்கள் அப்பா அம்மா எல்லாமே வந்து இது வரைக்கும் வந்து குறைஞ்சது வந்து 90 வருஷம் வரைக்கும் தான் எல்லாமே இறந்துருக்குறாங்க. எங்கள் அப்பா எங்கள் அம்மா வந்து எங்கள் அப்பாவுக்கு 84 ஆச்சு, எங்கள் அம்மாவுக்கு 80 ஆச்சு. ஆனால் இன்னும் வந்து நோய் வாய்வு இல்லாமல் தான் இப்போ இருக்காங்க. காரணம் என்னன்னு தெரியுங்களா? இந்த தடுக்கு தொழிலில் வந்து அந்த அளவு குளிர்ச்சி, உடம்புடைய குளிர்ச்சி தான் எங்களுடைய உடல் ஆரோக்கியத்துக்கு நல்லதாக தெரிஞ்சுக்குதுங்க. மக்கள் அத்தனை பேருமே வந்து தடுக்கத்தை வாங்கி பயன்படுத்துங்க, எங்களையும் வாழ வைங்க, உங்களுடைய உடல் சீர்கேட்டையும் குறைச்சி நல்லா இருங்க, எங்களுடைய வாழ்வாதாரத்தையும் நல்லா பாருங்க. அரசுக்கு எடுத்துரைச்சு எங்கள் இந்த தடுக்கு தொழிலை வந்து கொஞ்சம் வளர்ச்சி பண்ணுறதுக்கு ஏதாவது வந்து உங்களால் முடிஞ்ச அளவு எங்களுக்கு உதவி பண்ணுங்க.